அதிமுகவை மீட்கிறதுக்கு ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் அதோட இம்மி அளவு நீங்க தப்பு தப்பா பேசுறது தொழில போச்சு. கேளுங்க சார், கேளுங்க சார். ரேடியேஷன் ஹோட்டல்ல மாத்திரம் இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க. அசோகர் ஹோட்டல்ல சாரி மெட்ராஸ்ல பெரிய கூட்டத்தை போட்டேன். எல்லா டிஸ்ட்ரிக்டும் போனேன். லெட்டர் எழுதியிருக்கேன், இப்பயே காப்பி தரேன். எல்லா லீடருக்கும் எழுதுறேன். ஒத்து வர மாட்டாங்க. ஏன் ஒத்து வர மாட்டேங்க? எல்லாத்தையும் சேர்த்துட முடியும். நீங்க கேட்டது நல்ல கேள்விதான். ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. எடப்பாடிக்காரர் ஒத்து வர மாட்டேங்கிறார். பழனிசாமி அவர் ஒத்து வந்தா 10 நிமிஷத்துல நீங்க முடிச்சுட்டு வேலையை வெளியே போயிடுவேன். போன்ல முடிப்பேன், நல்ல முடியும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஒத்து வர மாட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? இதுல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லல. உங்க முன்னாடி நான் ஒத்துக்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்திருக்கார் திமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமிய தலைமை ஏற்று நீங்க சொன்னீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டு வெளியே போயிடுவேன். ஏன் வர மாட்டேன்றாங்க? உங்களுக்கு ஏன் சந்தேகம்? ஏன் சந்தேகம்? எங்க ஆள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்தது டிவிகேவில் ஒன்னு சொல்றேன் சார் ஓப்பனா. எந்த அரசு பதவியில நான் இல்லை. அதிமுக தொண்டனா இருக்கேன். பச்சை கீழே சைன் பண்ணல, கொள்ளடிக்கல, கெட்ட பேர் இல்லை. நான் எங்க வேணாலும் போலாம் பிரதர். தாவேக்காவுக்கு போகலாம், இன்னொரு கட்சிக்கு போகலாம். என்னை யாரும் கேட்க முடியாது. அந்த கட்சியில் அனுபவிச்சுட்டு கொள்ளடிச்சிட்டு எம்பியா இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்துட்டு அந்த முகாந்திரத்தை தேடி தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் போகும்போது தான் துரோகமாகும். செங்கோட்டையன் துரோகம் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அதிமுக போச்சு சார், முடிஞ்சது. இனிமேல் நிலைப்பாடு இருந்தா தானே நிலைப்பாட்டுக்கு. இன்ன வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுக்கல. அப்படியே உட்கார்ந்து இருக்கேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொன்ன அவர் அரசியல் விட்டு போன தப்பு தப்பா பேசுறீங்களா? திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பெரிய போட்டி இருக்கும். அவர் மெதுவா விஜய் வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு. வர வர அது எழுச்சியா மாறுது. எங்க போய் முடியுது? மக்களும் காலம் தான் பேச்சு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.